தினகரன் பேப்பரில் வெளியாயிருக்க ஆர்வம் ஐஏஎஸ் அகாடமியின் டிஎன்பிஎஸ்சி குரூப் 2 மாதிரி வினாவிடை நிகழ்ச்சியில் பொது தமிழ் தொடர்பான கேள்விகளின் தொடர்ச்சியை தான் இன்றைக்கு நம்ம பார்க்க போகிறோம். 30 கேள்விகள் இருக்கு. 121வது கேள்வி, உவமையால் விளக்கப்படும் பொருள் தேர்க. குறைக்குடம் கூத்தாடுவது போல. விடை ஆப்ஷன் ஏ, முதிர்ச்சி இன்மை. 122, உவமையால் விளக்கப்படும் பொருள் தேர்க. ஒரே குட்டையில் ஊறிய மட்டை போல. இதற்கான விடை ஆப்ஷன் பி, தீய சேர்க்கையால் விளையும் செயல். 123, ஒரு பூவின் மலர்ச்சியையும் ஒரு குழந்தையின் புன்னகையையும் புரிந்து கொள்ள அகராதிகள் தேவைப்படுவதில்லை என்று குறிப்பிட்டவர் யார்? ஈரோடு தமிழன்பன். ஸோ ஆன்சர் ஆப்ஷன் பி. 124, இளமையும் நீர்மையும் தமிழனல் ஆகும் என்ற தொடரோடு தொடர்புடைய நூல் தேர்க. விடை பி, பிங்கள நிகண்டு. 125, காலம் பிறக்கும் முன் பிறந்தது தமிழே, எந்த காலமும் நிலையாய் இருப்பதும் தமிழே என்ற தொடரோடு தொடர்புடையவர் தேர்க. விடை ஆப்ஷன் டி, ஈரோடு தமிழன்பன். 126வது கேள்வி, செய்வினை வாக்கியம் தேர்க. ஆன்சர் ஆப்ஷன் சி, தச்சன் நாற்காலியை செய்தான். அடுத்து 127, தொடர் வாக்கியம் தேர்க. ஆன்சர் ஆப்ஷன் சி, சோழ மன்னன் புலவரை அழைத்தான், பாராட்டினான், பரிசளித்தான். 128, எவ்வகை வாக்கியம் என தேர்க. ஐயகோ அண்ணல் காந்தி மறைந்தாரே. ஆன்சர் ஆப்ஷன் பி, உணர்ச்சி வாக்கியம். 129, ஓரெழுத்து ஒரு மொழி. பை என்ற ஓரெழுத்து விளக்கும் பொருள் தேர்க. ஆன்சர் ஆப்ஷன் டி, அனைத்தும். கொடுத்திருக்க எல்லாமே. அழகு, பசுமை, நிறம், இளமை. 130, சரியாக பொருந்தியுள்ள ஓரெழுத்து ஒரு மொழி தேர்க. ஆன்சர் ஆப்ஷன் டி, அனைத்தும். வவ் சுவர், போ செல், மா மாமரம், மீ வான். 131, மங்கையராக பிறப்பதற்கே நல்ல மாதவன் செய்திட வேண்டுமம்மா. ஆன்சர் ஆப்ஷன் பி, கவிமணி தேசிக விநாயகம் பிள்ளை. 132, சரியான வாக்கியங்கள் தேர்க. ஆன்சர் ஆப்ஷன் டி, அனைத்தும். ஸோ கொடுத்துருக்க எல்லாமே. தென்மொழி தமிழ்ச்சிட்டு இதழ்களின் வாயிலாக தமிழ் உணர்வை உலகெங்கும் பரப்பியவர் பாவலேறு பெருஞ்சித்திரனார் ஆவார். இவரது இயற்பெயர் துரைமாணிக்கம் ஆகும். பெருஞ்சித்திரனாரின் திருக்குறள் மெய்ப்பொருளுரை தமிழுக்கு கருவூலமாய் அமைந்துள்ளது. உலகியல் நுறு நூறாசிரியம், பாவிய கொத்து, கனிச்சாறு, என்சுவை என்பது, மகபுகவஞ்சி, பள்ளிப்பறவைகள் முதலிய நூல்கள் பெருஞ்சித்திரனார் படைத்தவை ஆகும். அடுத்து 133, சரியாக பொருந்தியுள்ளவற்றை தேர்க. ஆன்சர் ஆப்ஷன் டி, அனைத்தும். கொடுத்திருக்க எல்லாமே. ஸோ தாள் நெல் கேழ்வரகு, தண்டுனா கீரை வாழை, கோல் நெட்டி மிளகாய் செடி, தூறு குத்துச்செடி புதர். 134, தவறாக பொருந்தியுள்ளவற்றை தேர்க. இதற்கான விடை ஆப்ஷன் சி, அனைத்தும் சரி. தட்டு அல்லது தட்டை, கம்பு சோளம். கழி கரும்பின் அடி. கழை மூங்கிலின் ஆடி. அடி புளி வேம்பு ஆகியவற்றின் அடி. 135, போத்து எனப்படுவது கணவையின் பிரிவு. ஸோ ஆன்சர் ஆப்ஷன் பி. 136, திருச்சிராப்பள்ளிக்கு அருகில் உள்ள அல்லூரில் திருவள்ளுவர் தவச்சாலை உருவாக்கியவர் யார்? ஆன்சர் ஆப்ஷன் பி, இரா இளங்குமரனார். 137வது கேள்வி, கீழ்கண்ட எவற்றின் இலை தான்? ஆன்சர் பி, நெல் புல். 138வது கேள்வி, செம்மல் எனப்படுவது? விடை ஆப்ஷன் சி, பூ வாடின நிலை. 139, இளம் பாக்கு எனப்படுவது எவ்வாறு குறிப்பிடப்படுகிறது? ஆன்சர் ஆப்ஷன் ஏ, நுழாய். 140, நெல் மற்றும் திணை முதலியவற்றின் கதிர் எவ்வாறு அழைக்கப்படுகின்றது? ஆன்சர் ஆப்ஷன் டி, அலகு அல்லது குரல். 141, பசுவும் கன்றும் தோட்டத்தில் மேய்ந்து கொண்டிருக்கின்றன. இத்தொடரானது எம்மொழி வகையை சார்ந்தது? தொடர்மொழி. ஸோ ஆன்சர் இஸ் ஆப்ஷன் சி. 142, பின்வரும் இலக்கண குறிப்புக்கு பொருந்திய சொல்லை தேர்ந்தெடுக்க. உரிச்சொற்றொடர். ஆன்சர் ஆப்ஷன் பி, நனி கடிது. 143, உலக தமிழ் மாநாடு குடியரசுத் தலைவரால் தொடங்கி வைக்க பெற்றது. இது எவ்வகை தொடர்? ஆன்சர் ஆப்ஷன் டி, செய்யப்பாட்டு வினைத்தொடர்.
144 சொற்களை 2 முதல் டேஷ் உறுப்புகளாக பகுக்கலாம். ஆன்சர் ஆப்ஷன் டி 6. 145 ஓரெழுத்து தனித்து நின்று பொருள் தருவது ஓரெழுத்து ஒரு மொழி. ஸோ ஆன்சர் ஆப்ஷன் ஏ. 146 முதற் பொருளாவது. ஆன்சர் ஆப்ஷன் ஏ நிலமும் பொழுதும். 147 இலக்கணத்தில் பொருளாவது யாது. ஆன்சர் ஆப்ஷன் பி ஒழுக்கமுறை. 148 தலைவன் இச்சொல்லில் ஐகாரம் டேஷ் மாத்திரை குறைந்து ஒலிக்கிறது. ஆன்சர் ஆப்ஷன் பி ஒரு. 149 மதில் போர் பற்றிய புறத்திணைகளுக்குரிய புறப்பொருளை தேர்க. ஆன்சர் ஆப்ஷன் சி எயில் காத்தல் வளைத்தல். 150வது கேள்வி நேற்று புயல் வீசியதால் பள்ளிக்கு விடுமுறை எவ்வகை சொற்றொடரை சார்ந்தது. ஆன்சர் ஆப்ஷன் சி கலவை தொடர். இந்த கேள்வியோட இன்றைய நிகழ்ச்சி நிறைவு பெறுது. இன்றைய கேள்விகளை நமக்காக தொகுத்து வழங்கியிருந்தாங்க ஆர்வம் IAS அகாடமியின் ஐயா மு சிபிகுமரன் அவர்கள். ஆர்வம் IAS அகாடமியின் யூடியூப் சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. மீண்டும் நாளைக்கு சந்திப்போம்.